தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற தாவேகா வேட்பாளர் மருத்துவர் சாகுல் ஹமீது பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியில் தாவேகாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் அரசியல் களமே தலைகீழாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் எங்களுடைய தளபதியுடைய தாரக மந்திரம். இதோடைய அர்த்தம் என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் எல்லாமே இருக்கணும், ஈக்குவாலிட்டி. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் டாக்டர் ஷாகுல் ஹமீது, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தளபதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளேன். நான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக டிவிக்கு சார்பில் நிற்கிறதுனால அனைத்து சமுதாயமும், சகோதரர்களும், சகோதரிகளும், தாய்மார்களும் எனக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாற்றி அவங்க ஆட்சி செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஒரு மாற்றம் வேணும். இது மாற்றத்துக்கான நேரம். மாற்றம் வரும். தளபதி ஜெயிப்பார். தளபதியை சிஎம் ஆக்கணும். தளபதியை சிஎம் ஆக்கிறதுக்கு, தளபதி முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து விசில் சின்னத்தில் ஓட்டளிக்குமாறு எனது சிறந்தாழ்ந்த வேண்டுகோளை வைத்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் இந்த ராமநாதபுரத்தில் ஒரு 20 வருஷமாக மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அரசு மருத்துவ செய்தேன், தனியாரில் செய்தேன், ஏழை எளியவர்களுக்கு நிறையா உதவிகள் செய்திருக்கிறேன். மருத்துவமனைகளில் வருவதற்கு எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக நடத்தி எல்லாருக்கும் முகம் சுழிக்காமல் வைத்தியம் பண்ணியிருக்கிறேன். அவர்களெல்லாம் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் டிவிகேவுடைய வேட்பாளர் அறிவிக்கும் வரைக்கும் ராமநாதபுரம் சட்டமன்றத்தில் களம் வேறு மாதிரி இருந்தது. டிவிகே வேட்பாளராக என்னை அறிவித்த பின்னோன் ராமநாதபுரம் சட்டமன்ற களமே தலைகீழாக மாறியுள்ளது. ராமநாதபுரம் சட்டமன்றத்தில் டிவிகே வெற்றி பெறுவது நிச்சயமாகிவிட்டது. எங்களுக்கு 35% 40% ஓட்டு வங்கி இருப்பது அறியப்பட்டுள்ளது. கண்டிப்பாக டிவிகே ராமநாதபுரத்தில் வெற்றி பெறும். தளபதி அரியணையில் ஏறுவார், முதலமைச்சராக ஆவார். இன்னொன்றையும் சொல்லிக்கொள்கிறேன். ராமநாதபுரம் ஹிஸ்டரியிலேயே ஒரு எம்எல்ஏ திருப்பி ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. மேலும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் எம்எல்ஏ ஆகிறாரோ அந்த கட்சி தான் அரியணையில் ஏறியிருக்கிறது. அதனால் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தளபதியை அரியணையில் ஏற வைப்போம், தளபதியை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று இந்நேரத்தில் உறுதி ஏற்கிறோம். மீனவர் பிரச்சனை ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அதை அரசியல் பண்ணுவதற்காக ஆளுகிற கட்சியும் ஆண்ட கட்சியும் அரசியல் பண்ணுவதற்காக அதை தீர்க்காமல் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதை அரசியல் பண்ணுவது, மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணால் அங்கே சும்மா மீனவர்களுக்கு சமாதானப்படுத்துறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இலங்கை அரசோடு பேசி, மத்திய அரசிடம் பேசி இலங்கை அரசிடம் இணக்கமாக பேசி ஒரு தீர்வு கண்டால் இதற்கு நிரந்தர தீர்வு காணலாம். அதை செயல்படுத்தாமல் அரெஸ்ட் பண்ணால் கைது செய்து இலங்கை அரசு சென்றால் நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை மீட்டுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் தளபதி இதற்கான ஒரு ஆலோசனை குழுவை அமைத்து இதற்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு முடிவு செய்துள்ளார் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.